கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 51 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்னும் பலர் ஆபத்தான கட்டத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த தலைவர்களும் கள்ளக்குறிச்சிக்கு சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயும் அங்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தார். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் கள்ளக்குறிச்சிக்கு சென்றார். கருணாபுரத்திற்கு சென்ற அவர் அங்கு கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திக்க காரில் இருந்து இறங்கினார். அப்போது திடீரென ஒரு கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டு, நீ இதற்கு மேல் உள்ளே வரக்கூடாது என கூறினர். இதனால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் அவரை தாக்குவதற்கு தயாராவதை போல் நின்றனர். சாட்டை துரைமுருகனும் எதிர்த்து நின்றார். இந்த நிலையில் திடீரென அந்த கும்பலில் ஒருவர் சாட்டை துரைமுருகனின் கன்னத்தில் அறைய முயற்சி செய்தார். ஆனால் சுதாரித்துக் கொண்டு விலகிய சாட்டை துரைமுருகன் பதிலுக்கு அவரை அடிக்க கை ஓங்கினார். இதனை பார்த்த அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் அவரை தாக்க முற்பட்டனர். பின்னர் அங்கு வந்த ஊர் மக்களும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் சாட்டை துரைமுருகனை சுற்றி நின்று கொண்டு அவரை அங்கிருந்து காரில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக இந்த கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சாட்டை துரைமுருகன் தான் நடத்தி வரும் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவை போட்டிருந்தார். அதில் தமிழக அரசையும் முதல்வர் ஸ்டாலினையும் அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த வீடியோவை பார்த்து ஆத்திரமடைந்த சிலரை சாட்டை துரைமுருகனை தாக்க வந்திருக்கலாம் என கூறப்படுகிறது.